அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த போபால் டாக்ஸிக் கேஸ் வேஸ்ட் பீங் டேக்கன் ஆஃப்டர் 40 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போபால் கேஸ் ட்ராஜடி நமக்கு 1984 நடந்திருக்கும். ஸோ யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஃபேக்ட்ரியில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5,000 நியர்லி 6,000 பீப்புள் வந்து இறந்து போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபேக்ட்ரியில் பெருசாக எதுவுமே பண்ணாமல் அந்த வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறது அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ண போகிறாங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பித்தம்பூர் அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு தான். பித்தம்பூரில் கொண்டு போய் இதை இன்சினரேட் பண்ணிடுவாங்க. இன்சினரேஷன் அப்படின்னா அதை எரிச்சிடுவாங்க அந்த வேஸ்ட்டை. சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, போத்சாலா காம்ப்ளெக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்த போத்சாலா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. ஒரு ஹிந்து கோயிலும் பக்கத்துலேயே பள்ளிவாசலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த போத்சாலா காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது, consider the following statements about தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட். ஸோ தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 4 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 32 மெம்பர்ஸ்க்கு இந்த அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன கேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கோகேஸ் செஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி கரெக்டு தான். பிரவீன் குமார் வந்து பேரா அத்லெட்டிக்ஸில் வின் பண்ணியிருப்பார். அடுத்து மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க ஷூட்டிங். சரியா? ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, யூஎன் வில் செலிப்ரேட் 2025 ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு இயராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2025 என்ன இயராக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? எதனால குவாண்டம் சயின்ஸை 2025 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, 1925 தான் இந்த குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிறத வேர்ல்டு லெவலில் ஸ்கோர்டிங்கர் இந்த மாதிரியான முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1925 தான் அந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிறது ப்ரப்போஸ் ஆகிருக்கும். அதனால தான் 2025 நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? லாஸ்ட்டாக, வேர்ல்டு பிரைலி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பிரைலி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா January 4. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.